கதைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்றைக்கு ரொம்ப முடியல. நீங்கள் டாக்டர்கிட்ட போகலையா? நீங்கள் போகலையா டாக்டர்கிட்ட? போகையில் இன்றைக்கு தான் போக போகிறேன். சரி, அதை கொஞ்சம் காட்டுங்க. இப்போ போயிட்டு காலையில் எழும்பினதுலேருந்து எனக்கு சரியில்லை. பயங்கரமான வருத்தமாக இருக்கு. கொஞ்சம் காட்டுங்க அதை வச்சு கொள்ளாமல் நாரியல்ல. போக போகிறேன். இப்போ இன்றைக்கு தான் காட்டியிருக்கணும். அது அண்டைக்கு காட்டிருக்கணும். உங்களுக்கெல்லாம் போகிற வசதிகள் இருக்கு, போகலாம். எங்களுக்கு எங்கள் நிலைமை அதோ எது எல்லாத்தையும் ஒலிம்பிக்க காட்டலாம். அந்த அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு தானே. அப்போ அதோட மக்கள் இது வந்துட்டு இதையும் சேர்த்து அதையும் சரி, அப்படி நினைக்கல. அது நீங்கள் நோ என்னது. சரி, நல்லது நடக்கட்டும். அன்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இதுதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 17/10/2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சியில் இன்றும் இடம்பெறுகின்றது மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா. அதனைத் தொடர்ந்து பன்னிசை நேரம் மற்றும் பாசிப்பரம்பு கேள்விக்கணிகள் சொல் விளையாட்டு இடம்பெற்று கொள்ளும். மலை நிகழ்ச்சி வளமை போடுவா 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். இனிய வணக்கம். பயிற்சி இருக்கு. அது மறந்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தணும். சிந்தனை நிறைவடைந்ததும் பயிற்சி, அதனை தொடர்ந்து பண்ணி செய்யும். நன்றி. செய்து கொள்ளும். நேற்றும் விடப்பட்டு தானே. சரி, வாங்க தமிழ் இருக்கா. வணக்கம். உற்சாக வணக்கம் வாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் மாண்பு மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி தமிழர் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1836 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள். ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க, அது போயிட்டுது. நச்சிந்தனை லூக்கா 12 திருவசனங்கள் 1-7 முடிய. ஆமாம். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளியாக ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் அல்ல. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 12 திருவசனங்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கின்றேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன, அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, விவிலியத்தில் பல இடங்களில் அஞ்சாதீர்கள் என்ற சொல் ஆளப்படுவதை நாம் காணலாம். மனித வாழ்க்கையில் அச்சம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நமக்கு ஏதோ ஆபத்து நேரப்போகின்றதோ என்ற எண்ணம் மேலோங்குகின்ற வேளையில் நாம் அச்சமடைகின்றோம். நமக்கு ஏற்படுகின்ற பயம் பிற மனிதர் நமக்கு தீங்கிழைக்கப் போகின்றார்களோ என நாம் நினைப்பதால் ஏற்படலாம்.
அல்லது இயற்கை நிகழ்வுகள் நம் உள்ளத்தில் பயத்தை எழுப்பலாம். அன்றாட உணவும் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரமும் நமக்கு இல்லையே என்னும் உணர்வினால் பயம் தோன்றலாம். நோய் நொடிகள் ஏற்படும் போது நம்மை சார்ந்திருப்போதுக்கு தீங்கு ஏற்பட்டு விடுமோ என நினைப்பதாலும் அச்சம் தோன்றலாம். மனித வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அச்சம் ஏற்படக்கூடும். ஆனால் விவிலியம் நமக்கு தரும் செய்தி எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்பதே. இயேசுவின் வார்த்தைகள் எப்போதும் நம் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை தூவுகின்றன. மலிவு விலையில் உள்ள சிட்டுக்குருவி கூட கீழே விழாதவாறு பாதுகாக்கும் இறைவன். உதவாத தலைமுடியின் எண்ணிக்கையை அறிந்திருப்பவர். தம் உள்ளங்கையில் நம் பெயரை பொறித்து வைத்திருக்கும் இறைவன் அவ்வளவு எளிதாக நம்மை கைவிட்டு விடுவாரா? கடவுள் பார்வையில் மண் வாழ் மனிதர் மாபெரும் மாண்பு மிக்கவர் என்பதை நம் வாழ்வின் வழியாக எடுத்தியம்புவோம். உண்மை புளிப்புமாவை உலகுக்கு அடையாளம் காட்ட தீய புளிப்புமாவின் வெளிவேடம் கலைத்திட ஆன்மாவை காக்கும் செயல்களில் அச்சமின்றி ஈடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டலுரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய வெள்ளி பொழுதில் இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படும் எங்களுடைய பன்னிசைகள் அனைத்தும் இறைவனின் மனதை தொட்டு அவருடைய மனதை உருக்கி எங்களுக்கு எல்லா நிறைவான வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் என் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ்பிரிட் அவர்களே. அற்ற ஜானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்களிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் மகிழ்வாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உலகத் தலைவர் அனைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் ஒரு நாள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் முதியோருடைய நல்வாழ்வுக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்கள் எல்லோருக்காக வேண்டுதல் செய்வோம். நான் வந்து ஜானதேசன். இன்று பொதுக்காலத்தின் 28ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9035. கிறிஸ்தவ நற்சிந்தனை. நாம் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளோம். அவர் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அவரது மக்களாக உரிமை பேற்றை பெற்றுள்ளோம். நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்பேன் என்று இயேசு ஆண்டவர் வாக்களித்த பரிசுத்த ஆவியால் நாங்கள் முத்திரையிடப்பட்டுள்ளோம். இன்றைய நற்செய்தியிலும் உடலை மட்டும் கொல்லுவோருக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நமக்கு வீர உணர்வை ஊட்டுகின்றார் இயேசு. அச்சம் என்பது ஒரு மனிதனின் ஆளுமையை தன்னம்பிக்கையை சிதைக்கின்றது. இது எய்ட்ஸ் போன்ற நோயைப் போல விட பயங்கரமானது. இல்லதாக நாங்கள் வாய்மொழியாக அச்சம் என்னும் முள்மரத்தை தொடக்கத்திலேயே முளையிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதுவே எழுச்சி மிகு மாநிலத்தில் மகிழ்ச்சி மிக அடையாளமாகும். உலகத்தால் வெறுக்கப்படும் போதுதான் கிறிஸ்தவனரின் மேன்மை அடைகின்றது. இன்றைய புனிதர் அத்தியோகி இன்னாசியர் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த மனநிலையில் வாழ வேண்டும் கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். துணிவிடம் இருக்கும்போது துன்பங்கள் பெரிதாக தெரிவதில்லை. பயம் சில நேரங்களில் நலமானது. கடவுளை பற்றிய பயம் சோதனையிலிருந்து நம் ஆன்மாவை காக்கும். கடவுளுக்கு பயப்படுகிறவன் எதற்கு பயப்படான்? அனைத்தையும் துச்சமாக மதிப்பார்கள், ஏன் உயிரை கூட இறைவனுக்காக இழப்பார்கள். ஆண்டவருடைய அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று கூறுகின்றார்கள். நாங்களும் அதை நினைத்து கடைப்பிடிப்போம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், கன்னி மாதாவே சரணம். மாபாவம் நம்மை மேவாமல், மாபாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே
சரணம். உந்தன் பாதார புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மாநிலத்தில் சமாதானமே நிலவ நாத்தியமுலகம் நாத்திகமடைய உயிருடன் அனைத்தும் உவப்புடம் அளித்தோம் உம்மிருதயத்தில் இன்றமை அணைப்பாய் மாதாவே சரணம். உந்தன் பாதார புவிக்காதார கன்னி மாதாவே சரணம். நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் எங்களை கண் விழிக்கச் செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 88 இறைவசனம் 9. துயரத்தினால் என் கண்கள் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகிறேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். பல நேரங்களில் நாங்கள் துயரத்தால் துன்பத்தால் வாடி இருக்கும் பொழுது நாம் இறைவனை தேடுவதில்லை. இறைவன் நமக்கு எந்த பெரிய ஒரு துன்பத்தை தந்துட்டார் என்று சொல்லி நாம் கடவுளிடம் தேடுவதில்லை. கடவுளிடம் கேட்பதை நிறுத்தி விடுகின்றோம். ஆனால் இறைவன் நமக்கு துன்பம் தருபவராக இருக்கின்றார் என்றால் அதற்கு பின் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி ஒன்று இருக்கின்றது. நாம் நினைக்கின்றோம் துன்பங்கள் மட்டும்தான் நமக்கு இறைவன் தருபவராக இருக்கின்றார் என்று. அப்படியல்ல. நாம் துன்பத்திற்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி இருக்கு என்பதை ஆழமாக சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 42 ஒரு வசனம் இருக்கின்றது. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவு தோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவன் அவரே. பாருங்கள், எவ்வளவு ஒரு அழகான வசனம் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை தேட வேண்டும். நாம் தேட மறந்து விடுவோமானால் இறைவன் நமக்கு நாள்தோறும் தார ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இறைவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருபவராக இருக்கின்றார். எந்த துன்ப வேளையிலும் இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார். ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலேயும் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாம் முந்தி பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், ஆலயங்களுக்கு சென்றுதான் நாம் இறைவனை தொழுகின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியா பூட்டிய அறைக்குள் சீடர்களோடு செபிக்கும் போது தூய ஆவியானவர் அவர்கள் மேல் ஆட்கொண்டார் என்று நாங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம். நிச்சயமாக அது உண்மையாக இருக்கின்றது. இப்போதெல்லாம் நாம் வீட்டில் இருந்தபடியே இறைவனை நாம் வேண்டினால், இறைவனை நாம் தேடினால், நாம் அவர் மேல் விசுவாசம் கொண்டால் நிச்சயமாக நாம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம். அது வீட்டில் இருந்தே நாங்கள் நிறைய விஷயங்களை இறைவனுக்கு நாங்கள் செய்யலாம். 2 குறிப்பீடு 19 20 வசனம். தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தாலும் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதை கேட்டு எங்களுக்கு மீட்பளிப்பீர் என்று சொல்லுகின்றது. ஆகவே நாம் நினைக்கக்கூடாது துன்ப வேளையில் இறைவன் எங்களை துன்பப்படுத்துகின்றார், வாட்டுகின்றார், வதைக்கின்றார். நாம் அவரை தொழுவதையோ, நாம் அவரை தேடுவதையோ, நாம் அவரை
விசுவாசம் கொள்வதையோ நிறுத்தி விடுவோம் என்று நினைக்கக்கூடாது. மாறாக இதற்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கின்றது. நமது அன்றாட வாழ்க்கையில் கூடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் சரி, இளைஞர்களாக இருக்கும் போதும் சரி, எங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்வு கிடைத்திருக்காது. பின்னுக்கு பார்த்தால் எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் நிறைவான வாழ்வு கிடைத்திருக்கும். நாமல் உண்பதற்கும் உடுப்பதற்கும் உறங்குவதற்கும் தேவையான எல்லா வசதிகளையும் இறைவன் எங்களுக்கு தந்திருப்பார். சிறுவர்களாக இருக்கும்போது நாங்கள் வாழ்கின்ற வாழ்வின் போது பட்ட துன்பத்திற்கு நிச்சயமாக ஒருதரையும் கடவுள் வருத்த மாட்டார், ஒருதரையும் தண்டிக்க மாட்டார். தண்டிக்கிற கடவுள் அல்ல அவர். எப்போதோ ஒரு நாள் எங்களுக்கு நிறைவான வாழ்வை தருவார் என்று கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவின் மாதமாக இருக்கிறபடியால் நாங்கள் மற்றவர்களுக்காக சிவமாலை சொல்வதையும், நோயாளிகளுக்காக சிவமாலை சொல்வதையும், மரித்த விசுவாசிகளுக்காக சிவமாலை சொல்வதையும், இளையோர் இன்று உலகில் படும் துன்பங்கள் பாவங்களில் விழுந்து கொண்டிருக்கும் இளையோர்களுக்காக சிவமாலை சொல்வதையும் மறக்காமல் செய்ய இறைவன் அருளை வேண்டி இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மாலன் முரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அவரது அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தோம்பலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்போ நலமாக உற்சாகமாக இருக்கீங்க? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே? நானும் மனை உற்சாகமாக இருக்கும். சௌரி மிக்க நன்றி சௌரி. அப்படி சௌரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் உமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லருடைய நாமத்தில் மாற்றிக்கொண்டு சகோதரி கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-30 வாக்கினால் இன்னொரு தொகுப்பாக, அதாவது ஆபிரகாம் மகன் ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆளுக்கு ஏசா, மற்றவருக்கு ஜாக்கோப்பு. மூத்த மகனை சொல்றாரு, ஈசாவை நீ வேட்டையாடி சமைச்சு கொண்டுதான் நான் மறிக்க போறேன், நான் கண்ணும் தெரியாமல் போயிட்டு சொல்ல தாய் கேட்டுக்கொண்டு ஒட்டு கேட்டுட்டு இளைய மகனை பொய் சொல்லி இளைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதம் போகணும்னு சொல்லி தாய் பூர்த்தி செய்து இளைய மகனுக்கு மூத்த மகன் இந்த உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு அவருக்கு கையில் கோமம் அந்த ஆட்டுத்தோடையும் போட்டுக்கொண்டு அவற்றை உடுப்பையும் போட்டுக்கொண்டு காப்பன் சமைச்சு கொடுக்குறார். இதை கொண்டே கூடு உண்டு, அண்ணன் வரும்போதில் கொண்டே கூடு. காப்பன் கந்திரியானே கிட்ட பார்த்து 50 கேட்கிறார், நீதானா இந்த மூத்த மகன் என்று. அவருக்கு இளைய மகன் சொல்கிற ஓம் தானான்னு சொல்லி பொய் சொல்லி கிட்ட வந்து அவர் சொல்கிறார், இந்த குரல் இந்த இளையமாண்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அமைக்கப்பட்டு அப்படி பிரச்சனை போய்கொண்டு கேட்கல. இப்போ இந்த ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் முழுக்க 2வது மகனை தான் போகணும்னு தாயின் ஆசை யாக்கோப்புக்கு. அப்புறம் ஆசீர்வதிக்கிறார், மகனை நீ பெரிய இருப்ப, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை நீ எல்லா ஜாதிகளுக்கும் உன்னை வணங்குவார்கள், நீ பெரிய 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 ஆளாக இருப்பேன்னு சொல்லி சகல ஆசீர்வாதத்தையும் 2வது மகனுக்கு தான் கொடுத்தார். மூத்த மகன் நச்சு என்ன கண் தெரியாது. கொடுத்த உடனே அதோட நேற்று முடிஞ்சது. இன்றைக்கு சகோதரி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 30-37 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். நேற்று வரை அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி
என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவர், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் என்றார். அப்பொழுது அவர், அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். தொடர்ச்சி சோரி இன்னொரு நாளை தோழன் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டு என்று தொடனுமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டு என்று தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா, எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா, எந்தன் கதறல் கேளும். தொடனுமே உம்மை தொடனுமே, தொடனுமே உம்மை தொடனுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. அன்பான தகப்பனுக்கு மீண்டும் கூடான கொடி நன்றி சொல்லிக் கொண்டு, தகப்பனே, அப்பா, வைத்தியசாலைகளில் அப்பா உறங்கி கொண்டிருக்கும் நோயாளி அத்தனை பேருக்கு தகப்பனே, தழும்புல கலங்களை ஸ்டோப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. கொடிய வியாதியினால் தகப்பனே, அல்லொரு மக்கள் நீங்க பார்ப்பீங்க ராஜா. அவர்கள் தங்கியிருக்க அறையில் அவங்களோட வல்லமை இறங்கணும் ஜபிக்கிறேன் ராஜா. அப்ப அவளை தொட்டு சோப்படுத்துங்க ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனை எல்லாம் ஆகும் ராஜா. வைத்திருக்கெல்லாம் பரம வைத்தியர் ராஜா, நீங்கள் பரம வைத்தியர் ராஜா. ஒரு விசை அவர்கள் தங்களது வாழ்நாட்கள் ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் தப்பிதாங்க பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ராஜா, தழும்புள்ள கரங்களினால நீங்கள் தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. கொடிய வியாதிகள் ராஜா, கொடிய வியாதிகள் ராஜா, எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா.
தொட்டு சோப்படுத்தி விட்டதுக்காக கோடி நன்றி ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் தகப்பனே, அனைத்து குடும்பங்கள் தேவையை சந்திச்சு ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவரோட கூடவே இருந்து அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வலியுறுத்தவன் சொல்லி இயேசப்பான பிறத்தை எடுத்துக்கொண்டு சபை விடவர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த நேவிஸ் அவர்கள், தியானடேசன் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளைவர் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்ற மத சிந்தனை நேரம் இந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். ஜேசி இப்போதே ஆரம்பிச்சிட்டார், பயிற்சிக்குள்ளே போயிட்டார்.